காயம்பட்ட அள்ளி காய்ச்சலில் படுத்திருக்க கூட வந்த பார்வதி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சாந்தா இருவருக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தாள். சாந்தா, ஏன் காலா இப்படி நடந்துக்கிட்டான்? நந்தினி, தெரியலை, ஒருவேளை இவங்களை திருடனுங்கன்னு நினைச்சிட்டானோ என்னவோ என்றால் அலட்சியமாக. சாந்தா, குட்டி, நீ என்னவோ அவன்கிட்ட சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைனா அவன் மனிதர்களை தாக்க மாட்டான். நந்தினி, கிழவி, சும்மா என்னையே குறை சொல்லு. நான் பாட்டுக்குன்னு படிக்க போனேன். இதுங்க என்னோட சேர்ந்து வந்து இப்படி ஒரு விபத்து நடந்துடுச்சு. அதுக்கும் நான் தான் காரணமா? சாந்தா, கோபப்படாதடி. சரி, இதில் இருக்கும் மருந்தை குப்புசாமி கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லு என்று ஒரு சீட்டை கொடுத்து அனுப்பினாள். நந்தினி கொஞ்சம் பணம் எடுத்துக்கொண்டு குப்புசாமி வீட்டை நோக்கி ஓடினாள். குப்புசாமி, என்ன நந்து, இங்கே வந்திருக்கே? நந்தினி, அண்ணா. குப்புசாமி, ஐயோ, என்னாச்சு இந்த குட்டி குரங்குக்கு? என்னை மரியாதையா கூப்பிடுது. நந்தினி, நானே எப்பாவது தான் மரியாதையா கூப்பிடணும்னு நினைக்கிறேன், அதையும் கெடுத்துக்காதே. குப்புசாமி, சொல்லுடி வெள்ளச்சி. நந்தினி, பாட்டியை பத்திரமா பார்த்துக்குவியா? நான் ஊருக்கு போய் நிறைய சம்பாதிச்சு உனக்கு பணம் அனுப்புகிறேன். குப்புசாமி நந்தினியை பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டான். என்னடி ஒரு மாதிரி பேசுகிறே? நந்தினி, நிஜம்தான். என்னை பெத்தவங்க என்னை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போக ஆள் அனுப்பிட்டாங்க. பாட்டியை தனியாக விட்டுட்டு போக ரொம்ப சங்கடமாக இருக்கு. குப்புசாமி, அடி பைத்தியக்காரி, உங்கள் பாட்டி எங்களுக்கு அம்மா மாதிரி. நீ எனக்கு சம்பாதிச்சு பணம் எல்லாம் அனுப்ப வேண்டாம். நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் என்றவன் அவள் கண் கலங்கி நிற்பதை பார்த்தான். குப்புசாமி, ஏய் அழுவாதே, உன்னை இப்படி பார்க்க சங்கடமாக இருக்கு. டே கருப்பா, பாரு நந்தினி அழுவுது என்றதும் அக்கம் பக்கம் எல்லோரும் கூடினர். ஊர் மக்களுக்கு அவள் பொதுவானவள். என்னதான் சாந்தா அவளை வளர்த்தாலும் பெரும்பாலும் ஊரில் அனைவருக்கும் செல்ல பிள்ளை. எதுக்குடா பிள்ளை அழுவுது? ஊரு விட்டு போறேன்னு புலம்புது, நீயே கேளே. நந்தினி, ஊர் விட்டு போகுதா? ஆமாம், எல்லையில் 2-3 கார் நிற்குது. பெரிய பணக்காரன் வீட்டு பொண்ணு போல. பரீட்சை முடிச்சுட்டு போ. இந்த முறையும் ஜில்லாவில் நீ தான் முதல் மார்க் வாங்கணும். அந்த பெருமை இந்த ஊருக்கு தான் கிடைக்கணும். கிட்டத்தட்ட அந்த இடத்தில் பெரிய பிரளயமே உருவானது. மருந்து வாங்க சொல்லி போனவளை காணவில்லையே என்று நினைத்து சாந்தா வெளியே வந்தாள். சாந்தா, என்னாச்சு? ஏன் இங்கே கூட்டமாக இருக்கு? புள்ளை அழுவுது, ஊர் விட்டு போகுதான். சாந்தா, ஏய் எல்லாம் கிளம்புங்க. நந்தினி என்று கூட்டத்தை விலக்கி கொண்டு சென்றாள். நந்தினிக்கு தான் அழுவதை நினைத்து பாட்டி கவலைப்படுவாளோ என்று நினைத்து, எல்லாம் போங்க, நான் அப்புறம் உங்களை வந்து பார்க்கிறேன், எனக்கு வேற படிக்கணும், லேட் ஆகிடும், போங்க போங்க என்று எல்லோரையும் விலக்கினாள். சாந்தா, என்ன இங்கே கலாட்டா? நந்தினி, ஒன்றுமில்லையே, இந்த குப்பன் கிட்ட மருந்து வாங்கிட்டு வர சொன்னேன், அதுக்குள்ளே அவன் கலாட்டா பண்ணிட்டான். குப்பா, இந்தாடா என்று சீட்டையும் காசையும் திணித்தாள். குப்புசாமி சிரித்து கொண்டே, உன்னை 2ஆம் தரமாக கட்டிக்கிட்டு கொடுமை பண்ண போறேன் பாரு என்றான். நந்தினி, ஆசை என்னை கட்டிக்க போறவன் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கி மகாராணி மாதிரி என்னை கையில் தூக்கிட்டு போவான், பார்த்துட்டே இரு என்று ஓடினான். குப்புசாமி, ஏய் பார்த்து போ, விழுந்து வச்சிடாதே, இப்போதைக்கு நான் தான் உன்னை தூக்கிட்டு வரணும். நந்தினி அவனை பார்த்து பழித்து காண்பித்து ஓடினாள். குப்புசாமி, சாந்தாம்மா, புள்ளை ரொம்ப தவிக்குது, நீ வருத்தப்படுவியோன்னு என்னை கேலி பேசிட்டு போகுது, என்னம்மா இது? சாந்தா, என்னடா பண்ணட்டும்? அவளுக்கு பணக்கார அப்பா அம்மா குடும்பம் இருக்கு. நாம் அவளை இங்கே வச்சுட்டு அவளுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கையை கெடுக்க முடியுமா? அதற்குள் குப்புசாமி மனைவி, கிழவி, அவளை அவனுங்க கூட்டிட்டு போய் ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவ? அப்புறம் அம்மானாலும் வராது, அப்பானாலும் வராது. சாந்தா, இல்லடி, விசாரிச்சிட்டேன். என்னத்தை விசாரிச்சியோ? பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆச்சு, உன்னையும் சும்மா விடமாட்டேன், அவளோட அப்பனையும் சும்மா விடமாட்டேன். சாந்தா, நம்பு, நல்லா இருப்பா. குப்புசாமி, உங்களை ரொம்ப நம்புகிறோம், ஆனால் பிள்ளை அவ்வளவு தூரம் போகுதே, அதுக்கு ஏதாவது தொந்தரவு ஆகிடக்கூடாதுன்னு பயப்படுறோம். சாந்தா, இப்படியே ஊர் முழுக்க அவளுக்கு செல்லம் கொடுக்க தான் முடியும்.
ஆனால் அவளோட அப்பன் ஊருக்கே கொடுக்கும் அளவுக்கு பெரிய ஆள். பெத்த குழந்தையே கேட்குறான். மறுக்க முடியுமா? மறுத்தா ஊரையே ஒன்றும் இல்லாமல் செய்திருவான். எது எப்படியோ இந்த ஊர்க்காரங்களோட பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் தான் அவளுக்கு கூட வலுவா நிற்க போகுது. குப்புசாமி மனைவி: ஆமாம், நம்ம வெள்ளையம்மா கோயிலில் விளக்கு போடுறேன். அந்த அம்மா தான் அவளுக்கு துணையா இருக்கணும். சாந்தா: நீ முதல்ல யார்கிட்டையும் சொல்லாதே. எல்லோரும் வந்து நின்று அழுதா இவளை சமாதானம் செய்ய முடியாது. நாளைக்கு அவ கிளம்பட்டும். நான் என்ன ஊரெல்லாம் கொட்டிட்டு இருக்கேனா? அவ நல்லா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். ஏன் ஊருக்கே சந்தோஷம். சாந்தா பெருமூச்சுடன் வீட்டிற்கு திரும்பினாள். குப்புசாமி தன்னுடைய பைக் எடுத்துக்கொண்டு மருந்து வாங்க சென்றான். அல்லியும் பார்வதியும் படுத்திருக்க சாந்தா: 2 நாளாகும் போல இருக்கு. நந்தினி: அது எனக்கு தெரியாது, நான் கிளம்புறேன். அந்த குப்பன் ரொம்ப பிகு பண்ணுவான். சமாளித்து ஸ்கூலுக்கு கொண்டு விட சொல்லி கெஞ்சணும். சாந்தா: உனக்கு அவன்கிட்ட போக பிடிக்கலையா? நந்தினி: பிடிக்கலைன்னு சொன்னா விட போறியா? ஆனால் நான் போகணும். போய் பெத்த பிள்ளையை பார்த்துக்க முடியாத அப்பா அம்மா யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். மனதுக்குள் தனக்காக உயிரை கொடுக்க துணிந்தவன் யார் என்று தெரிந்து இந்த வாழ்க்கையை அவனுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டாள். சாந்தா மேற்கொண்டு பேச முடியாதவளாக பரீட்சை நல்லா எழுது என்று சொல்லி அனுப்பினாள். மாலை பரீட்சை முடித்து வந்தவள் அல்லி கொஞ்சம் தெளிவாக அமர்ந்திருக்கவும் அவளை பார்த்து இப்போ எப்படி இருக்கு என்று கேட்டாள். நந்தினி கேட்டதை கிண்டலாக எடுத்து கொண்டவள் மனதில் கருவிக்கொண்டே நாம கிளம்பலாமா? நந்தினி: இல்லை, உனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் போல இருந்தால் நாளைக்கு கூட போகலாம். அல்லி: இல்லை, நான் உடனே கிளம்பி டவுன் ஹாஸ்பிட்டல் போகணும். அவளுடைய கவலை என்னவென்றால் முகத்தில் ஏற்பட்ட காயம் தழும்பாக மாறி வாழ்நாள் முழுவதும் தன் முகத்தை வெளியே காட்ட முடியாமல் போய்விட்டால் என்ன செய்வது? வேகமாக நடந்து முன்னேறினாள். பின்னாலே பார்வதியும் தொடர்ந்தாள். நந்தினி பாட்டியை பார்த்து கவலையாக: ஒழுங்கா சாப்பிடு, உடம்பை பார்த்துக்கோ. நீ இனி கூலி வேலைக்கு போகாதே, உனக்கு நான் பணம் அனுப்புறேன். சாந்தா: சரிடி பெரிய மனுஷி என்று சொல்லி ஓர் அழகிய பிரேஸ்லெட் எடுத்து அவள் கையில் அணிவித்தாள். மரகத பச்சை மணிகள் கோர்க்கப்பட்ட இடையில் சிறிய வெள்ளி பதக்கம் தொங்கிக் கொண்டிருந்தது. நந்தினிக்கு நன்றாக நினைவில் இருக்கிறது. முந்தைய வாழ்க்கையில் இந்த பிரேஸ்லெட் தொலைத்துவிட்டு பல நாட்கள் அழுது கொண்டிருந்தது. அதன் பிறகு தன்னுடைய பாட்டி இறந்த செய்தி கிடைத்தது. இந்த முறை அதை நடக்கவிடக்கூடாது என்று அதை கையில் அழுத்தி பிடித்து கொண்டாள். ஊர் மக்கள் சேர்ந்து வந்து எல்லையில் நின்று வழி அனுப்பினர். அல்லி ஒரு காரில் அமர்ந்து கொண்டு வேறு காரில் அவளை போக சொன்னார். நந்தினிக்கு பழைய அனுபவத்தில் மழையில் காரில் வேகமாக இறங்கி வாந்தி எடுத்து காரை அசிங்கப்படுத்தி அதற்கு தனியாக ஏச்சு வாங்கியது நினைவுக்கு வந்தது. நந்தினி அல்லியை இறுக்கி பிடித்து கொண்டு உன்னோட தான் வருவேன் என்று பிடிவாதம் பிடித்து அல்லியுடன் அமர்ந்து கொண்டாள். சார், மேடம் அங்கே ஊருக்கு கிளம்பிட்டாங்க. கார்த்திக்: சரி, நீங்கள் அவங்களுக்கு தெரியாமல் இடைவெளி விட்டு தொடர்ந்து வாங்க என்று சொல்லி ஃபோனை வைத்தான். கார்த்திக் அமர்ந்து இருந்த வீல்சேரை தள்ளி கொண்டு அங்கிள் அங்கிள் என்று சத்தம் போட சார் என்று சத்தமிட்டு கொண்டே கார்த்திக் அருகே வந்தார். கார்த்திக்: அங்கிள், நந்தினி வீட்டுக்கு பக்கத்தில் வீடு பார்க்க சொல்லி இருந்தேனே. அதுதான் பேசிட்டேன். விலையை விட 10 லட்சம் அதிகம் கொடுத்து சமாளிச்சாச்சு. கார்த்திக்: நந்தினிக்கு அவங்க வீட்டில் என்ன வசதி செய்து கொடுப்பார்களோ தெரியலை. அதனால் அவளுக்கு தினப்படி தேவை என்னவோ எல்லாமே செய்து கொடுத்துடுங்க. ஏற்பாடு செய்துட்டேன். பொண்ணு வரும் நேரம் சரியாக டெலிவரி கொடுத்துடலாம். கார்த்திக்: அவள் ஏற்றுக்கணும், மறுத்துடக்கூடாது. அப்புறம் என்னை பற்றி எதுவும் பெருசாக சொல்லிக்க வேண்டாம். ஏன்? சொன்னாதானே உங்கள் மேலே அன்பு உண்டாகும். கார்த்திக்: அவளுக்கு என் மேல் இயற்கையாக அன்பு வரணும். நான் அவளுக்கு செய்யும் எதையும் பார்த்து என் மேல் ஈர்ப்பு வரக்கூடாது. புரியுது. ஆனால் இந்த கன்னி பையன் அந்த பொண்ணு மேலே விழுந்துட்டான். கார்த்திக்: அங்கிள், சத்தமாக பேசாதீங்க. என்னோட சித்து காதில் விழுந்தா இன்னைக்கே அந்த பொண்ணை கல்யாணம் செய்து கொள்ள வற்புறுத்துவாங்க.
சரி சரி, நான் போய் ஆகிற வேலையை பார்க்கிறேன். கார்த்திக் அங்கிள், அப்படியே விசுவை வர சொல்லிட்டு போங்க. விசு கார்த்திக் அவனுடைய கம்பெனியில் பொறுப்பேற்றதிலிருந்து கூட இருக்கிறான். கார்த்திக் காலில் அடிபட்ட காரணத்தால் ஆபீஸ் போகாமல் முக்கிய கோப்புகளை வீட்டிலிருந்து பார்ப்பதற்காக விசுவை வரவைத்தான். நந்தினி வந்த கார் அதிகபட்ச வேகத்தில் வளைவுகளில் வந்ததால் அல்லியின் மேல் வாந்தி எடுத்தாள். நந்தினி, தப்பா நினைக்காது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. வீட்டுக்கு போய் நானே என்னோட கையால் துவைச்சு கொடுக்கிறேன். அல்லி நந்தினியின் வாந்தி வாடை தாங்காமல் குமட்ட, காரை நிறுத்து என்று கட்டளையிட்டு வேறு காரில் இருந்த உடைகளை மாற்றிக்கொண்டு நந்தினியை தனியாக வாந்தி எடுத்த காரில் வரச் சொல்லி அல்லி வேறு காரில் சென்றாள். நந்தினி, அப்பாடா, யோ டிரைவர், பொறுமையா ஓட்டு, இல்லை அடுத்து உன்மேல் வாந்தி எடுத்துடுவேன், புரியுதா என்று மிரட்டி பொறுமையாக போக சொன்னாள். பழைய நந்தினி பயந்து கொண்டே இருந்தாள். ஆனால் புத்துயிர் பெற்றவள் யாருக்கும் பயப்பட தயாராக இல்லை. டிரைவர், நான் அப்படித்தான் ஓட்டுவேன். நந்தினி, அப்படியா? என்னோட கையில் என்ன இருக்குன்னு பாரு. நான் கொஞ்சம் வண்டி வேகத்தில் குலுங்கி சாய்ந்தால் உன்மேல் ஏறிடும் என்று கையில் இருந்த பென்சில் சீவும் கத்தியை அவன் கை பக்கத்தில் பிடித்து கொண்டு இருந்தாள். டிரைவர், ஏய் பொண்ணு, இதை தள்ளி புடி, விளையாடாதே. நந்தினி, நீ அப்படித்தான் ஓட்டுவேன்னு சொன்ன, நான் ஒத்துக்கிட்டேன் இல்லையா? அதுபோல என்னாலையும் கத்தியை தள்ளி பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவேன், நீயும் ஒத்துக்கோ, டீல். டிரைவர், மெதுவா ஓட்டுறேன். நந்தினி, வேகம் 30 தாண்டக்கூடாது. ஏன்னா எப்பவும் நான் உன்னோட கைக்கு நேராகவே பிடிச்சிருப்பேன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தூக்கி கழுத்துக்கு நேராகவும் கத்தி வரும். டிரைவர் அவளை பார்த்து முறைக்க, நந்தினி, ரோட்டை பார்த்து ஓட்டு தம்பி, அப்புறம் கோவப்படலாம் என்றாள். நந்தினி வந்து இறங்கிய வீடு மிகப்பெரிய மாளிகை போல இருந்தது. வெளியே மெலிந்த தோற்றத்துடன் ஒரு நடுத்தர வயது பெண் கையில் ஆரத்தி தட்டுடன் நின்றிருந்தாள். நந்தினிக்கு நன்றாக தெரியும் அவள்தான் தன்னுடைய அம்மா என்று. ஆயினும் காரை விட்டு இறங்காமல் அமர்ந்திருந்தாள். முந்தைய வாழ்வில் நடந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. அன்று அவளை வரவேற்க யாரும் இல்லை. அல்லி, இதோ பாரு, இங்கே யாருக்கும் உன்னை பிடிக்காது. நீ என்னுடைய சொல் பேச்சு கேட்டு நடந்துக்கிட்டேனா அம்மா அப்பா கிட்ட உன்னை பற்றி பெருமையாக சொல்லி கொஞ்சமாக அவங்க மனசை மாற்றுவேன், புரியுதா என்று மிரட்ட, இதனால் நந்தினி 2 நாட்களாக மிகவும் வேதனைப்பட்டு நொந்து போனாள். பிறகுதான் புரிந்தது அம்மா உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாள் என்று. அம்மா காரை நோக்கி நடந்து வந்தாள். நந்தினிக்கு உடல் நடுங்கியது. தன்மேல் பெரிய சுமை கூடியதாக உணர்ந்தாள். அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், இது மட்டுமே மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. அம்மா மகாராணி, கீழே இறங்குங்க, யாராவது கதவை திறந்து இறக்கி விடணுமா? இந்த குரல் அவளுடைய அப்பாவின் அம்மா, அதாவது பாட்டிக்கு சொந்தமானது. அம்மாவே வாசலில் அழைக்க வந்ததால் கூட இருப்பவர்கள் கொஞ்சம் நடிக்க வந்திருந்தனர். அவளுக்கு கார் கதவை திறந்து இறங்க தெரியல போல இருக்கு என்று கலுக்கென்று சிரித்தவள் பிரணித்தா. அத்தை மகள், முன்னே பின்ன காரை பார்த்து இருந்தால் தானே. இது அனிதா, அத்தையின் மூத்த மகள். அத்தை ஒரு விதவை. தன்னுடைய பெண்களுடன் அண்ணன் வீட்டிற்கு வந்தவள் அப்படியே தங்கிவிட்டாள். நந்தினி கார் கதவை திறந்து கொண்டு மெல்ல இறங்கி வந்தாள். நந்தினியின் அம்மா மரகதம், வாடா கண்ணம்மா என்று அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றாள். நந்தினி அம்மா. மரகதம் நந்தினியை அணைத்து கன்னங்களில் முத்தமிட்டாள். ரொம்ப அழகா இருக்கே. நந்தினி, அம்மா உடம்பு சரியில்லையா? மரகதம், அதை விடு, வா உள்ளே போகலாம் என்று அழைத்து போக அல்லி மரகதத்தை அணைத்து கொண்டு நடந்தாள். நந்தினி மனதில், இனி நீ நடிக்கும்போது கொஞ்சம் உஷாரா இருக்கணும் என்று நினைத்து கொண்டு ரொம்ப பொறுமையாக மெல்லிய குரலில், அக்கா, உங்கள் ட்ரெஸ் பின்னால் என்னவோ ஒட்டிக்கிட்டு இருக்கு என்று சொல்ல, அல்லி சட்டென்று மரகதத்தை விட்டுவிட்டு உடையை திரும்பி பார்க்க, அந்த நொடியில் நந்தினி மரகதத்தை தாங்கி கொண்டு உள்ளே நுழைந்தாள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.